அன்பர்களே, இந்த பதிவில் நாம் சித்தர்கள் சொன்ன எந்திர ரகசியமும் கெடுசக்தி விளக்கும் முக்கிய மூலிகைகளும் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. இவ்வுலகில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கென சில விதிமுறைகள் உண்டு. அதுபோலவே மாந்தரீக கலையில் ஒரு கூறாக விளங்கும் எந்திரம் எழுதுகிற முறைக்கு என சில விதிமுறைகள் உண்டு. பொதுவாக எந்திரம் எழுதுவதற்கு செம்பு, வெள்ளி, தங்கம், காரீயம் போன்ற தகடுகள் பயன்படுத்தப்பட்டு வந்தபோதிலும் எந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என எழுத முற்படுகிறோமோ அதற்கு எந்த தகட்டில் எழுத வேண்டும் என்பதற்கு ஏற்ப தகட்டினை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட தகட்டில் மடிப்புக்கள் இல்லாதவாறும், பக்கவாட்டில் கிழிந்து இல்லாதவாறும், ஓட்டை இல்லாதவாறும் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல் எந்திரம் எழுதும்போது தகடு ஓட்டை விழுந்து விடாதவாறும் கிழிந்து விடாதவாறும் பார்த்து கொள்வது முக்கியம். தகட்டில் எந்திரம் எழுதுவதற்கு அதற்கேற்ற திசையும் நேரமும் மிகவும் முக்கியம். அப்படி அமர்ந்து எழுத ஆரம்பித்து விட்டால் எழுதி முடிக்கும் வரை இடையில் நிறுத்திவிட்டு வேறு வேலை செய்வதோ எழுந்து செல்வதோ கூடாது. மனதினை ஒருநிலைப்படுத்தி தவ நிலையில் இருந்து எழுதுதல் அவசியம். எந்திரங்களில் எழுதுவதற்கு தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களே பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வெழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி ஆற்றல்கள் உண்டு. அதனை நன்கு அறிந்து எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஔம் என்ற எழுத்துக்களை எடுத்துக்கொள்வோம். ஆ என்ற எழுத்து எதிரியை வெல்லும் ஆற்றல் கொண்டது. ஊ என்ற எழுத்து அனைத்து வித பலத்தையும் கொடுக்கக்கூடியது. மா என்ற எழுத்து எதிரிகளை தன் விருப்பத்திற்கு இசைந்து நடக்க வைப்பது. இவ்வாறாக எந்திரம் எழுதும்போது எழுத்துக்களின் வலிமை அறிந்து பயன்படுத்த வேண்டும். இது இவ்வாறு எனில் இன்றைக்கும் சமூகத்தில் பலரும் பேய் பிசாசு தொல்லை, மோகினி தொல்லை, கனவு தொல்லை, இனம் புரியாத பயம் போன்ற ஏதாவது தொல்லைகளால் அல்லல்பட்டு வருவதை காண்கிறோம். இதற்கு சரியான, அருமையான, எளிமையான தீர்வு காண வழிமுறையாக இருப்பது வெள்ளெருக்கன் வேர், செவ்வரளி குச்சி, எட்டி குச்சி போன்றவற்றை சம அளவு எடுத்து கருக்கி அதில் விளக்கெண்ணெய் விட்டு அரைத்து மை செய்து கொள்ள வேண்டும். வெள்ளை குங்குலியத்தையும் படிகாரத்தையும் தூள் செய்து பவுடராக எடுத்துக்கொள்ள வேண்டும். உரிய எந்திரத்தை தகட்டில் எழுதி அதில் செய்து வைத்த மையை தடவி அதனை முறையாக உரிய மந்திரத்தை உச்சரித்து உரியேற்றி தாயத்தினுள் வைத்து அதனுடன் படிகார வெள்ளை குங்குலிய பவுடரை நிரப்பி உடம்பில் அணிந்து கொள்ள மேற்சொன்ன அனைத்து கோளாறு தொல்லைகளும் விலகும். அதுபோல் கோளாறு உள்ள வீட்டில் மருதோன்றி விதையையும் வெள்ளை குங்குலியத்தையும் தூள் செய்து இவை கலந்த சாம்பிராணியை கொண்டு தொடர்ந்து 3 நாட்கள் அவ்வீட்டில் புகை போட்டு வந்தால் அந்த வீட்டில் உள்ள துட்ட கெட்ட தேவதைகள், ஆவிகள் அனைத்தும் விலகி வீடு நல்ல மங்கள நிலைக்கு மாறிவிடும் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.